சார். வணக்கம் சார். சார் இருக்காரா? இருக்காரு. சார் என்ன நீங்க வந்திருக்கீங்க? சார் தங்கராஜ் டியூட்டியை நான் பார்க்குறேன். அவருக்கு ஏதோ முக்கியமான வேலையா என் டியூட்டி அவர் பார்க்குறேன்னு சொல்லிட்டார் சார். சரி, உங்களுக்குள்ள எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நைட்டுக்கு மட்டும் ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. ஓகே? ஷூர் சார். நம்ம சரௌண்டிங்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கோங்க. ஷூர் சார். அண்டர்ஸ்டுட் சார். தங்கராஜ் சொன்ன டிவோர்ஸ் கேஸ் எது? இங்க வாங்கப்பா. சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் எனக்கு இவங்கிட்ட இந்த டைவர்ஸ் வேணும் சார். டிவோர்ஸா? அதுக்கு கோர்ட்டுக்குள்ள போனோம். இங்க எதுக்கு வந்தீங்க? அதான் சார் வக்கீல் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வர சொன்னார் சார். ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா பேசுங்க. அவன் பழப்புக்கு அவன் பார்க்கறான். சார் வரும்போது கூட அடிச்சு பாருங்க சார், எவ்வளவு பெரிய காயம் பாருங்க சார். பெரிய காயம் தான். எவ்வளவு பெரிய காயம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது சார். புள்ள குட்டி எதனா இருக்கா? அந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவும் நடக்கவே இல்லை சார். சார் நைட்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டு குழந்தை வேணுன்றதுக்காக பகல் எல்லாம் கோயிலா சுத்துறேன் சார். ஆனா இவன் ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்துட்டு கோவிலுக்கு வேணா வர மாட்டேங்கிறான் சார். சார் என்னால் நைட் டியூட்டி பார்க்க முடியாது சார், பார்த்தா தூக்கம் வந்துடும். சரி சரி. ஆமா உனக்கு என்ன டியூட்டி டைம்? சார் எனக்கு பகல் டியூட்டி சார். காலைல 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவேன் சார். உனக்கு? எனக்கு நைட் டியூட்டி சார். சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு காலைல 8 மணிக்கு வந்துடுவேன் சார். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வீட்டுல இருந்ததே இல்ல. ஆமா சார். அப்புறம் எப்படியா குழந்தை பிறக்கான்? ஏய், ஒண்ணு அவளுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாத்திக்கோ. அப்படி இல்லன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாத்திக்கேமா? என்னால மாத்த முடியாது சார். அவனை வேணா மாத்திக்க சொல்லுங்க. சார் என்னால மாத்த முடியாது சார். அவள மாத்த சொல்லுங்க இவனை சார். வேணா மாத்த சொல்லுங்க. சார் என்னால மாத்த முடியாது சார். அவள மாத்த சொல்லுங்க ஏன் சார். நீ மாத்து? ஏன் நீ மாத்து? என்னால மாத்த முடியாது. நீ மாத்து. உன்னால முடியாதா? நீ மாத்து. நிறுத்துங்க சார், நிறுத்து. ஏட்டையா, ஐயா. இது ஒன்னும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. எஃப்ஐஆர் போட்டு துரத்தி விடுங்க. சரிங்க. போட்டோம். போயா. என்னையா கேஸ்? சார் ஓடி வந்த கேஸ் சார். இதெல்லாம் ஒரு கேஸ். முடிச்சு அனுப்பிச்சு விடியா போட்டோம். சரி சார், ஓகே. ஏய் சார் 2 பேரும் வாங்க. சொல்லுங்க சார். பேர் என்ன? விரும்மாண்டி. நான் இல்லை சார். விரும்மாண்டி. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா அண்ணாச்சி? என்னை விட வயசு கம்மிதான். தம்பி இருந்தாலும் அண்ணாச்சி. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன் டல்லா இருக்கிறீங்க? போலீஸ்ல எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்றேன். தங்க பதக்கம் சிவாஜி, 3 மகன் ரஜினி, என் தம்பி சிங்கம் சூர்யா. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. அண்ணாச்சி, நானும் போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சு. வரேன். லைன் ஆஃப் ரிட்டன் மை சன். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே. யோ, என்னையா பெரிய அதிகாரிய போயா வாயான்னு சொல்ற? நான் பேசிக்கிட்டு இருக்கல, நீ கூப்பிட்டா வருவாரா? உன்னதாண்டா கூப்பிட்டேன்னு வராங்க. சரி சரி இரு, நாங்க பேசி முடிச்சிட்டு நேரம் இருந்தா வார. இவங்க யாரு? நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா? என்ன முழிக்கிறீங்க? லவ்வர்ஸ்னா பீச் பார்க்குன்னு போக வேண்டியதானே. இங்க வந்து என்ன பண்றீங்க? ஓஹோ, போலீஸ் பாதுகாப்போட லவ்வா? அண்ணாச்சி, நீங்க என்ன காதலுக்கு காவலா? போக போறியா இல்லையா? நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் அண்ணாச்சி, நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனா? இல்ல இல்ல, அதான் இந்த விரும்மாண்டிக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது. சரி போ, நீங்க சொன்னா நான் செய்வேன். அண்ணாச்சி,
உங்களுக்காக தான் நான் போறேன். ஆ சொல்லுங்க. வந்து Excuse me, excuse me, ஒரு நிமிஷம். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டீனருக்கு எப்படி போறது? ஏய் பஸ்ல போ, ஆட்டோல போ, சைக்கிள்ல போ, இல்ல நடந்து போ, இப்போ ஓடி போ. பொம்பளை போலீஸ் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வரட்டுமா? விரும்பாண்டி கிளம்புறா. மா நடந்தா என்னன்னு சொல்லுமா. சார் எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். வண்டி சாவி இங்க இருக்கு. வண்டி எங்க இருக்கு? யோ எங்க விட்டியோ அங்க போய் பாரியா. தண்ணி இன்னி போட்டு பாரு. இவ்வளவு கோவப்படுறாரு. இருக்கும். நீ சொல்லு. சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நாங்க ரெண்டு பேரும் சார் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. யோ என்னையா பண்ற? என்னையா போயிட்டு இருக்கீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கூறு கேட்டவனே, உன் வண்டி உள்ள இருக்கியா? என் வண்டி உள்ள இருக்கா? ஆமா. அப்புறம் இது யார் வண்டி? எஸ்ஐ வண்டியா? என் வண்டி நினைச்சேன் சார். என்ன தள்ளாதங்க. சரி இப்ப என்ன என்ன பிரச்சனை? ஆச்சு? நாங்க ரெண்டு பேரும் உள்ள பைக்க விட்டு வெளியே தேடினா எப்படி கிடைக்கும்? நான் தான் தெரியாம தேடினா நீங்களாச்சும் சொல்லக்கூடாதா? என்னை விட நீங்க சுத்த கேனையில இருப்பீங்க போயிருக்க. ஸ்டேஷன்ல வந்து வேலை இவனை தூக்கி வெளில போடியா. சரிங்க சார். நீ சொல்லியா. சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தீ குளிக்கிறான் சார். என்னையா சார் இங்க ஒருத்தர் தீ குளிக்க பாக்குறான் சார். யோ என் தலைவன் என்னையா தப்பு பண்ணா? வேண்டாது. ஒண்ணு கண்ணு ஒரே ஒரு பொய்ய சொன்னான். மூணாவது புருஷன் சொன்னான். அதுக்கு போய் ஹஸ்பண்ட் வந்துட்டீங்களா? ஏன் நெஞ்சு துடிக்குது? உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு கிட்ட வராதீங்க சார். கிட்ட ஊத்தி கொளுத்திக்குவேன். சொல்றேன் கேளுடா. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தா ஊத்திக்குவேன். புடிங்க அவனை, புடிங்க. அம்மா ஐயா அறிவில்லாத. ஐயா தலைவா, பெட்ரோல் கூட சரி பண்ணி தலைவா. அவனை பிடிச்சு உள்ள கொண்டு வாங்க. மாட்டு மொத்தத்துக்கும் பெட்ரோலுக்கும் வித்தியாசம் போடாமல. கத்தாத. எங்க வந்து தீ குளிக்கிறான்? முடியல தலைவா. உள்ள போட்டு மூடியா. என்ன உள்ள போட்டீங்கல்ல, வருவாண்டா. என் தலைவன் தனியா வருவாண்டா. ஏய் பயமுடுறா. இருக்கு பயப்புல. உங்க ரெண்டு பேரும் விசாரிக்கவே முடிய மாட்டேங்குதே. வாணி ஒரு நிமிஷம் இங்க வாமா. வரே சார். ரெண்டு பேரையும் தனித்தனியா விசாரிச்சாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். எஸ் சார். மா இந்த பொண்ணை தனியா கூட்டு போய் என்ன டீடைல்ஸ் விசாரிமா. ஓகே சார். போமா கூட போ. வாமா. தம்பி நீ என் கூட வா. சரிங்க சார். பாப்பா ஏட்டையா ஐயா உள்ள வாங்க. வரங்க ஐயா. சொல்லு பேர் என்ன? காவியா. வயசு 23. சரி பேசாம வீட்டுக்கு போறியா? முடியாது மேடம். நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே யோசிக்கவே மாட்டீங்களா? சார் நான் ஏன் சார் அவங்கள பத்தி யோசிக்கணும்? என்னை பத்தி அவங்களே யோசிக்கல, நான் அவங்கள பத்தி யோசிக்கணுமா? சோ ஆயிருந்தா இருந்தாலும் என் முடிவு தான் சார். இதுதான் உன்னோட முடிவா? ஆமா மேடம். அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஏட்டையா. சரிங்க சார். சரி இந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கிக்கோ. ஓகே மேடம். அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. என்னம்மா? அந்த பொண்ணோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓகே ஓகே. வாயா ஏட்டு. என்ன இவ்வளவு லேட்டு? சின்ன வீட்ல இருந்து வரியா பெரிய வீட்ல இருந்து வரியா? ரகசியத்தை வெளி சொல்லாத. சரி
ஐயா அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்து இந்த ஓடி வந்த கேஸ் இருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ண சொன்னாரு. அது என்னன்னு பார்த்து பண்ணிரியா? அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரி. இதுல அதை பத்தின விவரம் எல்லாம் இருக்கு. கரெக்டா பார்த்து போன் அதை பண்ண. நான் பார்த்துக்கிட்டேன். 2-3 நம்பர் இருக்க, எந்த நம்பருக்கு பண்ண தெரியலையே. விவரமா சொன்னா போயிடும் தடியா சவத்து பே. ஹலோ, கார்த்திக் அப்பாவா? எது கணேஷ் அப்பாவா? இல்ல ராங்கால்னு சொல்ல தெரியாதா? வயல போனேன் விளங்காதப்ப. விடிஞ்சதும் பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சு வெளியே தலை காட்டவே முடியலையே. பெரிய அவமானம் ஆயிடுச்சே. பொறுமையா இருப்பா, நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியும். எப்படி வந்துருவா? ஹலோ ஹலோ, காவியா அப்பா தண்டபாணியா? ஆமா. நான் சென்னை கேகேநகர் போலீஸ்ல இருந்து போன் பண்ணேன். சரி. உன் பொண்ணுங்க தான் இருக்கா? என்ன உடனே புறப்பட்டு வரியா? சென்னை கேகேநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா? அங்க போனதா அவனை கண்ட துண்டமா வெட்டி கொல்லுறேன். இரு முதல்ல நம்ம பொண்ணை கூட்டு வரலாம், அதுக்கப்புறம் அவனை வெட்டுறதை பத்தி யோசிக்கலாம். அப்புறம் வெட்டா போலீஸ் பிடிக்க மாட்டானா? அவனை பார்த்த இடத்துல கண்ட துண்டமா வெட்டி கொல்லுறேன். அப்பவே ஆத்திரம். தம்பி இந்த பொறுமையா இருக்கணும், அவசரப்படாத. சென்னையில இருக்கலாம், அங்கதான் போறோம். ஹலோ, எங்க இருக்காங்க? ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சென்னையில. சென்னையில எந்த ஏரியானே? கேகேநகர் போலீஸ் ஸ்டேஷன்லடா. இது போதும்ண்ணே. போதாதுடா, போதாது. அவனை ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு வெட்டி அங்கேயே புதைக்கணும்டா. அண்ணே, தம்பி இருக்கும்போது நீ என்ன கவலைப்படுற? அவனோட போட்டோ மட்டும் என் செல்லுக்கு அனுப்புனேன். 5 நிமிஷத்துல என் ஆளுங்களோட போய் அவனை தூக்குறடா இல்லையா பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா. 5 நிமிஷத்துல உனக்கு போட்டோ அனுப்புனேன். இதோ நானும் வந்துட்டேன். முடிஞ்சா நீ தூக்கு, இல்ல நான் வந்து தூக்கிடுறேன். நீ அந்த பக்கம் பாரு. சரிண்ணே. டேய் நீ இந்த பக்கம் போ. சரிண்ணே. தம்பி தம்பி என்ன? கடைசியா வந்த நம்பர் எடுத்து கொடு. ஏன் உனக்கு ஆபரேட் பண்ண தெரியாதா? டச் போனு எனக்கு தெரியாது. மிஸ் கால லாஸ்ட் நம்பரா? இல்ல கடைசி நம்பர். தேங்க்ஸ் அண்ணே. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். நான் கேகேநகர் போயிட்டு இல்லண்ணே. நல்லா தேடி பாருடா. யாரு இல்லண்ணே. நீ அந்த பக்கம் தேடி பாரு. கேகேநகர்ல இருக்க? கேகேநகர் தானே? டேய் நேரா லாக்கப்ல வந்து பாரு. சரிண்ணே. டேய் நல்லா பாருங்கடா. அண்ணா நம்ம அண்ணா இங்கே இல்லண்ணே. டேய் அங்கேயும் பாரு. அங்க யாருமே இல்லண்ணே. அண்ணா இங்கேயே இல்லண்ணே. டேய் எங்கடா இருக்கீங்க? கேகேநகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கேன். வெளியில மாதா கோயில் இருந்துச்சா? மாதா கோயிலா? மாதா கோயில் இருந்துச்சுண்ணே. லெஃப்ட்ல திரும்பும்போது ஒரு கிரவுண்ட் இருந்துச்சா? கிரவுண்ட்
கிரவுண்ட் இருந்துச்சாடா? ஆமா இருந்துச்சுன்னு. அண்ணே தம்பி பாத்துருக்கான், கிரவுண்ட் இருந்துச்சான். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே பேசுறேன். டேய், திருச்சியில கேகே நகர் காமராஜர் சாலையில உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்களேடா. திருச்சியா? அடடா, இது தெரியாம சென்னையில இருக்கிற கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன். மானங்கட்ட மடச்சாம்பிராணிகளா, உடனே திருச்சிக்கு வாங்கடா. வரட்டானே? வாங்கடா. டேய், அண்ணன் திருச்சியில இருக்கிறாரா? வாங்கடா திருச்சிக்கு போலாம். வா. போலானே. திருச்சியில் உள்ள கேக்கின இருக்கும் சென்னையில் உள்ள கேக்கின இருக்கும் வித்தியாசம் தெரியாம தடிச்சு போறான். இந்த ரவுடி பேருலாம் முட்டா பேருந்து சரியா போச்சு குத்தியாடா. அடியாள இருக்கு, மூளை இருக்கு. நீ அந்த கேஸ் தானடா? இவருக்கு இருக்கோ? எல்லாம் நிக்குது யாரு? யாருன்னு சொல்றா? யாரா நீ? ஏண்டா கூட வந்தவங்க திருச்சி பேச்ச நீங்க என்ன பண்ணுத? திரும்புடா. நானே தான் சார். என்ன தவிர இந்த சேசல்ல வாண்டடா யார் சார் வருவா? பண்டிகை தான் கூட்டமா வரும். சிங்கம் தனியா தான் வரும். நான் சொல்லல என் தலைவன் தனியா தான் வருவான்னு. சிங்கம் இல்ல அந்த எட்டி மீச்சு பண்ண தெரியுமா? இல்ல சீக்கு வந்த கோழி தனியா தான் நிக்கும். ஏசி வர நேராச்சு, வெளியே போடா. சார் ஏசி வரட்டும் சார். ஈட்டா தானே இருக்கும், கூலிங் ஆயிட்டு வரும். ஆமா, நீங்க ஏன் ஈட்டா வரீங்க? இல்ல நான் எந்த ஏசி சொல்றேன், நீ எந்த ஏசி சொல்ற? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றேன். யாரு வரட்டும், வந்து நம்ம கெத்து என்னன்னு பார்க்கட்டும் சார். பார்க்கட்டும். அந்த ஏசியே வந்தாலும் ஆண்டவனே வந்தாலும் நான் இருக்கேன் தலைவா. தலைவன் வாழ்க, தலைவன் வாழ்க. இப்ப பாத்தியல்ல என் தொண்டர் கூட கொந்தளிப்ப பாத்தியல்ல. இல்ல ஒருத்தன் தானே கத்துதான். ஒருத்தன் 9 ஆவான். 9 கோடி ஆகும். கோடி பல கோடிகள் ஆகும். கூடிய சீக்கிரம் நானு சிஎம் ஆயிருவல்ல தொண்டா. ஆமா, இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நானும் தான் தலைவா. தெரியாத தலைவன் கத்தி குளிக்க போனேன். நாட்டுல தீ குளிக்கிற எவனுக்கடா தலைவனை தெரியுது? தலைவா எந்த கட்சியில இருக்கிறீங்க? கட்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஐயோ, இது வரைக்கும் எந்த தலைவனும் என்ன தோண்டனா ஏத்துக்கிட்டதில்ல. எனக்கு ஒரு புது தலைவன் கிடைச்சிருக்கிறான். எனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் அவன் பாத்துக்குவான். மரியாதை வெளியே போ முதல்ல. எல்லோருக்கும் வணக்கம். நான் சென்று வருகிறேன். அனைவரும் எனக்கு விடை கொடுங்கள். அந்த டப்புன்னு அடிச்சு பண்ண தெரியுமா? நீ என்ன போர்க்களத்துக்கா போற விடை கொடுக்கிறதுக்கு? தொண்டா, நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசே. ஏன் தலைவா கோச்சுக்கிறீங்க? ஏன்னா கோபாசன் என்னன்னு தெரியாதா? டேய், கோபாசன்னா உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. அப்ப நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசே. டேய், நீ வெளியே போறியா? நீ போ. தொண்டர்களே, நான் விடைபெறுகிறேன். நீ போ தலைவா. எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அதான் நீ இருக்கல்ல. எண்ணி 3 நாளுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட்சியில சேர்த்துறேன். நீ 8 முதல் கொண்டு கம்பளி மீச என்ன பேச்சு பேச மாட்டியா? இன்னும் 3 நாள்ல என் தொண்டர்களை எப்படி வெளில கொண்டு வரேன்னு பாரு. ஆமா, அவங்க வெளியே போயிருவாங்க, நீ உள்ள போயிருவ. போ முதல்ல. வணக்கம். நோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. 2 ஒன்று பார்க்கும் மறைக்கும். ஆடர் 2 கண்ணில் இல்லை புறக்கம். அபத்தம் செய்து